வணக்கம். இது ரியோ ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் அகாடமி. வெல்கம் டு ஆல். This channel we start only for educational purpose. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பெருந்தலையான இன்ஃபோசிஸ் அவங்களுடைய ரிசல்ட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் Q1 நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8.7% ஆன் இயர் to 6,921 crore. பீட் எஸ்டிமேட். ஆமாங்க, மார்க்கெட் எஸ்டிமேட்டை விட அவன் பீட் பண்ணி தான் கொடுத்துருக்கான். சரிங்களா? ரெவன்யூ கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ் ரிப்போர்ட்டட் 8.7% இயர் ஆன் இயர் ரைஸ். கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் 6,921 crore ஃபார் தி குவார்ட்டர் எண்ட் June 30, பீட்டிங் ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன். அப்படின்னாக்கா நம்ம மார்க்கெட்டில் எதிர்பார்ப்பை விட அவன் பீட் பண்ணி தான் ரிசல்ட் கொடுத்துருக்கான். ரெவன்யூ ஃபார் ஃபிசிக்கலி ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் கிரீவ் 7.5% to 42 crore to 42 crore to 79 crore. சரி, டாடா கேபிட்டல் ஷெட் டு seeking much higher IPO valuation of 18 to 20 billion. GNG electronic IPO fully subscribed within hour of opening, booked on 4 times so far. GPM எலக்ட்ரிக்கல் IPO பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் நல்லா போயிருக்கு. சரி, ஓகே. நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 30 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆகிருந்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 159 பாயிண்ட் நிஃப்டி ப்ளஸ். ஆமாங்க, 29,219, 200க்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 454 பாயிண்ட் ப்ளஸ், 57,210. சென்செக்ஸ் 482 பாயிண்ட் ப்ளஸ், 82,669. ஆமாங்க, இன்றைக்கி அதே சேம். ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் காலையில் பேங்க் நிஃப்டி ஏறதுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் செக்டார் பேங்க்கும் வந்துச்சு. கேன் பேங்க்கு, SBI பேங்க் இதுவும் கூட கொஞ்சம் மேலே ஏறினதுனால இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 500 பாயிண்ட் நியரஸ்ட் ஏறி இருக்கான். டாப் ஆக்டிவ் ஸ்டாக்னு எடுத்துக்கிட்டா வழக்கமானதாங்க. எத்தனால் 2.25, ஐசிஐசி பேங்க் 15 ரூபா ஏறி இருக்கான், ஹெச்டிஎஃப்சி 17 ரூபா 20 பைசா, SBI 5 ரூபா 50 பைசா ஏறி இருக்கான், இன்ஃபோசிஸ் 3 ரூபா 60 பைசா அவ்வளோதான் ஏறி இருக்காங்க. ஸோ டாப் கெய்னர் எடுத்துட்டிங்கன்னா டாடா மோட்டார் இன்னைக்கு 16 ரூபா ஏறி இருக்கான், 2.5%, 690. ஆமாங்க, 676 காலையில் லோ போயிட்டு நேற்று இருந்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 690 ஏறி இருக்கான். ஸ்ரீராம் ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா 14 ரூபா இன்னைக்கு ப்ளஸ். பாரதி ஏர்டெல் 1938, 37 ரூபா ப்ளஸ்ஸுங்க. அவன் 2 டேஸாக இறங்கிட்டு தான் இருந்தான். இன்னைக்கு டக்குன்னு 40 ரூபா நியரஸ்ட் ஏறி இருக்கான். அப்போலோ ஹாஸ்பிட்டல் 7,773, 127 ரூபா ப்ளஸ் ஆகிருக்கான். பஜாஜ் ஃபினான்ஸ் 968, அதுவும் 16 ரூபா ப்ளஸ் ஆகிருக்கான். டாப் லாஸ்டர் எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு டாடா கன்சியூம். ஆமாங்க, அவன் தான் இன்னைக்கு 22 ரூபா மைனஸ், 1062, 2%. HUL 2450, அது கூட 29 ரூபா இன்னைக்கு மைனஸில் தான் இருக்கு. BEL அதுவும் 400 ரூபா, அதுவும் மைனஸ் தான். அல்ட்ராடெக் சிமெண்ட் அவன் இன்னைக்கு 80 ரூபா மைனஸ் காட்டியிருக்கான். அது 12,372 ஷேர் வேல்யூ அதிகங்கிறதுனால அது 80 ரூபா உங்களுக்கு மைனஸ் காட்டியிருக்கான். கிராசிம் பார்த்தீங்கன்னா அதுவும் 13 ரூபா மைனஸ் தான் இன்னைக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டார் பர்ஃபார்ம் தான் இன்னைக்கு. மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா தான் மேலே வந்துட்டு இருந்தான். பயோகான் இதெல்லாம் வந்துட்டு இருந்தான். கிளன்மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்டேஜில் ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே வர ஆரம்பிச்சிட்டான். சரி, அதில் பார்த்தீங்கன்னா அபவுட் இந்தியா அப்படிங்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 600 ரூபா ஏறி இருக்கான். பயப்படாதீங்க, அதனுடைய ஸ்டாக் வேல்யூ அதிகம், 34,735 ரூபா, நியரஸ்ட் 35,000 ரூபா. அதனால பார்த்தீங்கன்னா அது 600 ரூபா ஏறி இருக்கான். அதாவது 1.25% அது ப்ளஸ். கிளாண்ட் பார்மா பார்த்தீங்கன்னா 76 ரூபா ஏறி இருக்கான், அதுவும் நியரஸ்ட் 4%. டோரண்ட் பார்மா 50 ரூபா ஏறி இருக்கான், அதுவும் 1.5% ப்ளஸ். டிவிஸ் லேப் 40 ரூபா ஏறி இருக்கான், கேலக்ஸி 32 ரூபா ஏறி இருக்கான். இதில் பயோகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் காலையிலேருந்து ஏறிட்டு இருந்தான்.
₹9.75 அப்பில் இருக்கான். கிரானுவல்ஸு கிளன்மார்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 days பார்த்தீங்கன்னா மைனஸ்லேயே தான் இருந்தான். இன்னைக்கு லோவில் இருந்தால் ஏறி இருக்கா, பட் நெட் அவன் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்கான். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம ஆல் ஓவர் ட்ரெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிக்சன் தான் காலையிலேருந்தே ப்ளஸ்ஸுங்க. நியரஸ்ட் 3% ப்ளஸ்ஸு, பயோகான்ஸ் ப்ளஸ்ஸு, டாடா மோட்ரு. ஐடியில் எடுத்திங்கன்னா LTIM அது வந்து இன்னைக்கு 2.5% ப்ளஸ்ஸு, இண்டஸ் டவரு ஒரு 2.5% ப்ளஸ் ஆகிருக்கான். பாரதி ஏர்டெல் 2% ப்ளஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸு, LNT ஃபினான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் இன்னைக்கு SRF இதெல்லாம் ப்ளஸ் தான். REC கூட பார்த்தீங்கன்னா லோவிலிருந்து மேலே வந்துருக்குறான். 394 நியரஸ்ட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா 401 400 அந்த ரேஞ்சு வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். BEL வந்து ஒரு 3 நாளாக இறங்கிட்டு இருந்தான். ஸோ இன்றைக்கி அது ரிவர்ஸ் ஆகிருக்கு ட்ரெண்டு, 1.5% ப்ளஸ்ஸு தான். சரி, இதில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கான். ஓப்ரா ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா 3% மைனஸு. IEXும் இன்னைக்கு 2.25% மைனஸ். IEX ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 days கண்டினியூவாக டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. M&M ஃபினான்ஸ் வந்து 2.5% மைனஸ் தான் க்ளோஸ் ஆகிருக்கான். இன்னைக்கு டாடா கன்சியூம் 2%. ஐடி செக்டர்லேயே பெர்சிஸ்டன்ஸ் எடுத்துகிட்ட மைனஸு. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, ஆமாங்க, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி DLF எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லாவே இறங்கியிருந்தான். வேற நம்ம கிளன்மார்க்கு மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கான். IGL, ஆமாங்க, இந்த IGL NGL எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே IGL மைனஸில் இருக்கான். ஹிண்டு யூனிலிவரும் மைனஸ் தான். சரி, ஓகே. இந்த பிரேக் அவுட் BOS பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாரத் ஃபோர்ஜ் 1.5% ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கான். பேங்க் ஆஃப் பரோடா 1.5%ங்க. MCX பார்த்தீங்கன்னா 1.30 ப்ளஸ்ஸு. கெயிலு, ஜிந்தால் ஸ்டீலு, சிட்டி யூனியன் பேங்கு, பஜாஜ் ஆட்டோ, ஹிண்டு பெட்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஹை பிரேக் ஆகி உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கான். நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டாருங்க, நீங்கள் எல்லாம் முடிஞ்சதே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. மார்க்கெட்டில் இருக்கிற நியூஸ் முடிஞ்ச நியூஸ் தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். கரண்டில் அப்டேட் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் வந்து என்ன சொல்ல வர்றது. சரி, ஃபியூச்சரில் நம்ம கரண்டில் அப்டேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஸோ என்ன சொல்லுவாருன்னா, இப்போ நம்ம அந்த பிரேக் அவுட்டு இதெல்லாம் இந்த சார்ட் அதெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்காக அதை ஃபாலோ பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கலாமா வேண்டாம்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணணும். எப்படி உதாரணத்துக்கு சொல்ல வரேன், நான் ACC வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா லோ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நேற்று க்ளோஸ் ஆகிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது இப்போ காட்டுறது லோ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லோ 1915 போயிருக்கா. இங்கிருந்து 1967 இருந்து இந்த செகண்ட் பார் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எவ்வளோ கீழே போயிருக்கான் பாருங்க. இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, நான் சொல்றதை நீங்கள் அப்படியே நம்பி இருக்கக்கூடாது. அது நீங்கள் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணணுங்க. அதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிங்கிறது. டெக்னிக்கல் அனாலிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் பொறுத்து மாறும். ஒரு நாள் காலை ஒரு ஷேர் எடுத்தீங்கன்னா இறங்கும் அப்படின்னா அது எனக்கு காலையில் இறங்கலாம். பட் உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஏறுன்னு நினச்சிட்டு இருக்கு, அது வந்து ஈவினிங் நடக்கும். அதனால வந்து ஒருத்தர் சொல்றதை வந்து மார்க்கெட்டில் நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது, அது நடக்குங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் உட்காந்து உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு கருத்து. சரி, ஓகே. நம்ம கமாடிட்டி பார்க்கலாம் வாங்க. கோல்டு 1 லட்சங்க, 1,295. சில்வர் 1,16,232. குரூட் ஆயில் 5,620. நேச்சுரல் கேஸ் 282.40. காப்பர் 899 ப்ளஸ்ல தான் இருக்காங்க. ஜிங்க் பார்த்தீங்கன்னா 269.25. காட்டன் கேண்டி 56,190. லெட்டு 180 ரூபா. INR பார்த்தீங்கன்னா 86.42 ரூபா. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த சார்ட்
என்னன்னு சொல்ல வராங்க, ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த சார்ட்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிஐசி பேங்கோட சார்ட்டு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் ட்ரெண்ட் லைன் கிராஸ் பண்ணி பிரேக் அவுட்டும் கிராஸ் பண்ணி காட்டியிருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேப்பு. ஸோ இந்த லோவுக்கும் ஹைக்கு பார்த்தீங்கன்னா அவன் 50 ரூபா நியரஸ்ட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உட்காந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ணிங்கன்னா உங்களால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். சரி, ஓகே நண்பர்களே, இதுவரையில் வீடியோவை ஃபாலோ பண்ணதுக்கு நன்றி. வணக்கம்.